ஏன் சிரிக்கணும்னு தானே நினைக்கிறீங்க? நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், இங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்து ஏதாவது சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஏதாவது ஃபுட் இருக்குமான்னு. அவங்க சொன்னாங்க பிரியாணி இங்கே கிடைக்கும் அப்படின்னா. சரி நானும் இங்கே வந்துட்டு பிரியாணி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க கப்பா பிரியாணி இருக்கும் அப்படின்னாங்க. சரி கப்பா பிரியாணினா டாப்பியோக்கோ ஆப்வியஸ்லி டாப்பியோக்கோவில் பிரியாணியா, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே நான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அவங்க எனக்கு கொடுத்துருக்குது என்ன தெரியுமா? பார்க்குறீங்களா? இல்லை ஏதாவது சோறு ஏதாவது உங்களுக்கு கண்ணு தென்படுதா? ரைஸு இது ஆக்சுவலாக இது வந்து பீஃபு டாப்பியோக்கா, அப்புறம் கொஞ்சம் ஆனியன், அப்புறம் மசாலா வந்து சவுத் இண்டியன் டேஸ்ட்டில் தான் இருக்குது. பரவாயில்ல, ஏதோ எனக்கு இன்றைக்கி இது தான் எழுதியிருக்கு. குட். நம்ம தான் சவுத் தமிழ்நாடாச்சு, அதனால் இதையும் கூட விட்டு வைக்காமல் பாதி காலி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான். ஆக்சுவலாக அவங்க எதுக்கு பிரியாணின்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது கூட புரோட்டா வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். பட் ஆனால் என்னால் இதுவே சாப்பிட முடியாது. புரோட்டா வாங்கினேன்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி எல்லாம் வேஸ்ட்டு. எனக்கு சாப்பாடு வேஸ்ட்டாக இருக்குன்னா பிடிக்காது. அதனால் இதை மட்டும் நான் சாப்பிட்டுறேன். எங்கள் அம்மாவுக்கு வேறு சொல்லணும்.